இந்த தீய பழக்கங்கள் அதை நம்ம தவறி போய் கூட கைப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் அறிவுறுத்துறது உண்டு. நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது நினைப்பேன், இது ஏன் தீய பழக்கங்கள்ங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைக்காலஜி இதெல்லாம் படிக்கும்போது இந்த பயாலாஜிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில மனிதர்களுக்கு இந்த கெட்ட பழக்கங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஜீன் இருக்கு. அந்த ஜீன் இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுனாக்க, ஒரு தடவை சும்மா ஒரு ஜாலியாக செஞ்சு பார்க்கலாங்கிறவன் அதுக்கப்புறம் அடிக்ட் ஆயிடுவான். ஏன்னா he has got a gene which is predisposed towards alcohol அப்படின்னு சொல்லி பயாலாஜிக்கல் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. இந்த பழக்கங்களை ஏன் தீய பழக்கங்கள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அண்மையில் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச கதை தான். பட் இந்த பாரதியாரை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதில் அது முன்னுரையாக கொடுத்துருப்பார். ஏன்னா பாரதியே தன்னை அருந்தவ பன்றி அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு காலகட்டத்தில் எட்டயபுரம் மன்னர்கிட்ட இருந்தார். அப்போ அவருடைய கவிதை எல்லாம் வெளிவராமல் அமுங்கி இருந்த ஒரு பீரியடாக அப்படி சொல்கிறதா பாரதி கிருஷ்ணகுமார் சொல்லியிருப்பார். அந்த கவிதையில் ஒரு அரசன் அவன் ஒரு தவறு பண்ணிடுறான். தவறு பண்ண உடனே அந்த முனிவர் என்ன பண்ணிடுறாருன்னு சபிச்சிடுறார், நீ ஒரு பன்னியா போவ. ஏன்னா இந்தியன் கான்டெக்ஸ்டில் பன்றி அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு பிராணி. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னி ரொம்ப இன்டெலிஜென்ட். அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜார்ஜ் ஆர்வெல் அனிமல் ஃபார்மில் நெப்போலியன் ஸ்னோபால் அப்படின்னு 2 பன்றிகளை தான் போட்டிருப்பார். ஏன்னா அது இன்டெலிஜென்ட்டுங்கிற காரணத்தினால. நாங்கள்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஜெஸ்டேஷன் பீரியட் ஆஃப் அ பிக்கர் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு 3 மாதம் 3 வாரம் 3 நாள் அதனுடைய ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி. இந்த நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன, பன்றிங்கிறது மிக மோசமான ஒரு பிராணி. அதனால் என்னென்னா நீ பன்றியாக போவ அப்படின்னு திட்டிடுறாரு. திட்டினோன்னா அந்த அரசன், ஐயோ என்னை இப்படி திட்டிட்டீங்களே, அதுக்கு எந்த சாப விமோச்சனம் இல்லையா? சரி, சாப விமோச்சனம் என்னன்னா, உன் மகன் உன்னை வெட்டுனானா நீ பழைய நிலைமைக்கு வந்துடுவ, கத்தியால் வெட்டிடணும், அப்போ நீ பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. உடனே அழறான். என்ன இருந்தாலும் பன்றியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறான். உனக்கு ஒரு அழுகை வருது. சரி, எதுக்கும் ஒரு விமோச்சனம் இருக்குன்னு சொல்லிட்டு பையன் சொல்கிறான், அப்பா என்னப்பா இப்படி? ஒன்றும் இல்லைப்பா, நான் பன்றியானா வேகமாக ஓடிடுவேன், நீ என்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி என்னை வெட்டிடு அப்படின்னு சொல்லிடு. இப்போ திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பன்னி மாதிரி கத்திக்கிட்டு அவன் மன்னன் மாதிரி ஓடிடுறான். கண்டுபிடிக்க முடியல, பன்னி வேகமாக ஓடுது. மகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சா ஒரு நாள் பார்த்தா ஒரு பன்னி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அழுக்க தானே மேயும், அழுக்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் பையன் போகிறான். போனோடனே அந்த பன்னியை பார்த்தோடனே அந்த பன்னி சொல்லுது, மகனே அப்படிங்குது. ஓஹோ, நீங்கள் தான் என்னுடைய தந்தையா? சரி, உங்களை வெட்டிடுறேன். உடனே வெட்டாத, இது என்ன, இந்த வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு இது ஒரு பாடம் தான். கொஞ்சம் இதில் அவமானப்பட்டா தான் இந்த வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்க முடியும் நான். அதனால் உடனே வெட்டாத, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வா. அப்புறம் பையன் போயிடுறான், அரண்மனைக்கு போயிடுறான். அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து தேடி போகிறான், அப்பாவை தேடி போகிறான். தேடி போனால் எங்கெங்கேயோ பார்க்குறான், எல்லா பன்னியும் பார்க்குறான், அவங்க பார்க்குறான், இங்கே பார்க்குறான், நிறைய இடங்களில் பன்னிகளை பார்த்துக்கிட்டே போகிறான். ஒரு இடத்துல போனோடனே ஏற்கனவே பார்த்தா அந்த பன்னி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் பன்றி, ஒரு 4-5 குட்டி. போனோடனே அவன், நீ தானே என் அப்பா அப்படிங்கிறான். ஆமாம் மகனே அப்படின்னு. கத்தி எடுத்து ஓங்கி வெட்டுறதுக்கு போகிறான். ஒரு மகனே, என்னப்பா, இந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருக்குது, நானும் ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட செட்டில் ஆகிட்டேன், அதனால் என்னை வெட்டாத. இது ஒன்றும் நினச்ச அளவுக்கு பண்ணி வாழ்க்கை ஒன்றும் மோசமாக இல்லை, இது ஜாலியாக தான் இருக்குது. அரண்மனை வாழ்க்கை ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை, இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஒரு பொண்டாட்டியோட குட்டிகளோட நான் செட்டில் ஆகிட்டேன், அதனால் என்னை வெட்டாத, நீ பாட்டுக்கு உன் வேலையை போய் பாரு, இந்த வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் தன்னைத்தானே கொண்டுக்கிட்டான் அப்படிங்கிறது அந்த கதை. கெட்ட பழக்கங்களில் ஈடுபடுறவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் கழித்து அந்த கெட்ட பழக்கங்களை இந்த பன்றி மாதிரி தான் நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, குடிக்கிறதே சந்தோஷமாக இருக்குது, போதையில் தடுமாறுறது, வேட்டி அவிழ்றது, இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கிறது இல்லை. அதனால தான் கெட்ட பழக்கங்களை தப்பி தவறியும் கைபிடித்து விடக்கூடாது என்று இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஒரே ஒரு நாள்
ஒரே ஒரு டேஸ்ட் பார்க்கறதுக்கு இது வந்து வெண்டைக்காய் பொரியல் இல்லை, இது வாழ்க்கை பிரச்சனை. அதனால் தவறிக்கூட எவ்வளவு வற்புறுத்தினாலும், எவ்வளவு நெருக்கமானவர்கள் வற்புறுத்தினாலும் இவற்றை தொட்டுக்கூட பார்க்காமல் இருப்பதற்கு அந்த பன்றியின் கதையை நினைத்து கொள்வோம். அந்த பன்றிக்கு நன்றியை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.